மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 19ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பஞ்சாயத்தில் இது மாதிரி சொல்லிட்டாங்க. தனாவுக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு சொல்லிட்டான். அதனால தனா கதிர் கூட சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப அவமானமா போச்சு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, அப்ப எங்களுக்கு என்ன நீங்க தீர்ப்பு சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, ஒருவேளை ரகுராமையா திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தா கூட சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவருக்கே தெரியாம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. அதனால நீங்க சொன்ன குற்றச்சாட்டை கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. ரகுராமையா ஒன்றும் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணல. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி செம்ம அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேராக தனாவை பார்த்து, தனா எங்கே நீ மாற்றி சொல்ல போறியோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேலை, நல்ல முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனாவையும் கூடவே மாயா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஜானகி வீட்டு வாசலுக்கு போனதோட நேரா தனாக்கிட்டையும் கதிர்கிட்டையும் மாயக்கிட்டையும் சீனிக்கிட்டையும் 4 பேரும் வெளியிலே நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமி ரூமுக்குள்ள போயிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வராங்க. ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்துட்டு 4 பேருக்கும் ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கிறாங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, அண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, புதுசா கல்யாணமான பிள்ளைங்களுக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கிறேன், இதை நீ தான் முறையா பண்ணணும், நான் பண்றேன் அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, என்ன நீ இப்படி சொல்றீங்க? இந்த மாயா எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியும்ல. ஆனா நீங்க இவளை சுலபமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அண்ணா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப ரகுராம் எதுவுமே பேசாம அப்பயும் அமைதியா தான் இருக்காரு. அப்ப பத்மா நேரா தனாவை பார்த்து, ஏன் தனா, இப்படிதான் உனக்கு பிடிக்காத ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டினாலுமே அப்படியே நீ அவனுக்கு பொண்டாட்டி ஆகிருவியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா அமைதியா இருக்க பத்மா கேக்குறாங்க, சொல்லு தனா, உனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமா அப்படின்னு. அப்ப தனா நேரா பத்மாவை பார்க்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, அதான் பஞ்சாயத்திலே தனா அந்த விஷயத்த சொல்லிட்டால, எதுக்கு நீ மறுபடியும் இதை பத்தி கேட்குற அப்படின்னு பத்மா கேட்குறாங்க. எனக்கு தனா சொன்னதை கேட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனாலதான் அவ உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளா அப்படின்னு கேட்கறதுக்காக கேட்டேன். நீ சொன்னது தானா, உண்மையிலேயே உனக்கு அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல எனக்கு விருப்பம் இல்லை, கண்டிப்பா அந்த கதிரை என்னைக்குமே என் புருஷனா ஏத்துக்கவும் மாட்டேன், அவன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரகுராம். அப்ப பத்மா கேக்குறாங்க, அப்புறம் எதுக்கு நீ பஞ்சாயத்துல கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம்னு எதுக்காக அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்ன அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா தான் அப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மா நேரா ஜானகியை பார்த்து, என்ன நீ இது, ஏன் பிள்ளைய மட்டும் தனா அந்த மாயா கூட சேர்ந்து வாழ வேணாம், நீ அத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னப்ப, அப்படி சொல்ல வேணான்னு சொல்லி அப்படி பேசுனீங்க, எதுக்காக அப்படி சொன்னீங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா நீ அப்படின்னு கேட்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு, அதனாலதான் நான் இப்படி பண்றேன்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, இங்க பாருங்க அண்ணி, நான் தான் பஞ்சாயத்துல சொன்னேன்னா, ஆனா நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த அத்து விடுறதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, பாட்டி நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாரு பத்மா, வேற வழி இல்லம்மா, கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு பஞ்சாயத்துலயும் தனா கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப இங்க எப்படி சொல்றா, ஆனா பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடியிலையும் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டால, அதை மாத்த முடியாது, அதனால ஜானகி செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா அவங்க 4 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு மாயாவை குத்து விளக்கு ஏத்த சொல்றாங்க. தனாவும் விளக்கு ஏத்துறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி அப்பதான் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி நேரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, நீ தான் சீனு கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா சீனு என்னை மன்னிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா நேரா ஜானகி கிட்ட, அம்மா ஏம்மா அப்படி என்னை அங்க சொல்ல சொன்னீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீ மட்டும் அங்க அப்படி சொல்லாம இருந்திருந்தியன்னா இந்நேரம் புவனேஸ்வரி கார்த்திகை உன்னைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருப்பா. அவ நல்லவல்ல தனா, தயவு செஞ்சு சொல்றது புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, அம்மா கடைசியில நீங்களும் அந்த மாயா கூட சேர்ந்து இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, எதுக்காக நீங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
என் வாழ்க்கை இப்படி போகிறதுல உங்களுக்கு என்னதான் ஆசைன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுதுகிட்டே அவங்க மாடிக்கு போக, அப்போ ரகுராம் நேராக ஜானகியை பார்க்குறாரு. ரகுராம் நேராக ஜானகிட்ட வந்துட்டு ஜானகியை பார்த்து, ஜானகி இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணுங்களோட நல்ல வாழ்க்கைக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை வீணாக போகணும்னு நினைப்பனாங்க, நீங்களே சொல்லுங்க. இவ்வளவும் பண்ணுறேன்னா அது நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரகுராம் கேட்குறாரு. இங்கே பாரு, எதுக்காக தனா கிட்ட கட்டாயப்படுத்தி கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம்னு சொன்ன அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணோட நல்லதுக்காக தான் அப்படி சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, ரகுராம் ஜானகியை பார்த்து, ஜானகி நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ஜானகி நினைக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணுங்களோட நல்லதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ஜானகி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு கதிர் வராரு. கதிர் வந்துட்டு நேராக ஜானகி கிட்ட அத்தை அப்படின்னு சொல்ல, ஜானகி கேட்குறாங்க, சொல்லு கதிர் ஏதாவது வேணுமா அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, அத்தை நான் சுத்தமாக சாப்பிடவே இல்லத்தை, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ இருப்பா நான் ஏதாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு ரொம்ப கவலை. எதுக்காக ஜானகி வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நல்லா புரியுது. ஆனால் என்ன காரணம்னு எதுக்காக என்கிட்ட சொல்ல மறைக்கிறாங்க அப்படின்னு ரகுராம் ரொம்ப கவலையாக இருக்காரு. ஜானகி அங்கேருந்து வந்துட்டு ரகுராமா பார்க்குறாங்க. ரகுராம் வந்துட்டு நேராக ஜானகி கிட்ட, ஜானகி இப்போ கூட நீ சொல்ல மாட்டியா? நீ இப்படியெல்லாம் பண்ணுறன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ரொம்ப பெரிய காரணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஜானகி, அது என்னன்னு சொல்லு ஜானகி அப்படின்னு. ஆனால் ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது தாங்க நல்லது அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு ஜானகி, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இதில் தலையிட்டுருக்குல்ல, அதுக்காக தான் ஜானகி கேட்குறேன், நீ எப்படி புவனேஸ்வரி வீட்டில் தனா இருக்கான்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு மாயா இருக்கல்ல, அவள் தான் ஃபோன் பண்ணி சொன்னான், இது மாதிரி புவனேஸ்வரி வீட்டில் தான் தனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான். அங்கே போய் பார்த்தா அந்த புவனேஸ்வரி கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் வரைக்கும் வர வச்சுட்டேன். அந்த தனா தாலி கட்ட போகிற தாலி கைட்ட போகிற நேரத்தில் தான் நான் போயிட்டு தடுத்துட்டேன். இன்னரும் அவள் தாலியை கைட்டிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்பேற்பட்ட சம்பவம் நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, அது எவ்வளோ பெரிய பாவம்னு தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, தனா ரொம்ப சின்ன பொண்ணு, யார் என்ன சொன்னாலும் நம்புற ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாங்க அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை புவனேஸ்வரி கெடுக்க பார்த்துட்டால அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரகுராம் சொல்கிறாரு, இருந்தாலும் இப்போதைக்கு புவனேஸ்வரி ரொம்ப கோவத்தில் இருப்பா, அவகிட்டேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சு இருக்கிறது நல்லது அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகியும், ஆமாங்க கண்டிப்பாக அவள் குறுக்கு வழியை பயன்படுத்தி நம்ம பொண்ணோட மனசை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா, நம்ம தான் எப்படியாவது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரகுராமும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி கூட்டத்தை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்தி 3 பேருமே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த பஞ்சாயத்தை கூட்டுனா அப்படியாவது நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பஞ்சாயத்தில் உள்ளவங்க ரகுராமுக்கு ஆதரவாகவே பேசிட்டாங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மரகதமணி வராரு. மரகதமணி வந்துட்டு நேராக புவனேஸ்வரி கிட்ட, என்னம்மா அந்த ரகுராம் கிட்ட தோத்து போனதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பண்ணாலுமே இந்த ரகுராமையும் அவ குடும்பத்தையும் அவமானப்படுத்த முடியாது போல அப்படின்னு. மரகதமணி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்களை மாதிரி முட்டாள்தனமான முடிவை யார் தான் எடுப்பா? இங்கே பாருங்க, காதர் அந்த தனாவோட கழுத்தில் தாலி கட்டிட்டான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு இப்படி யாருக்கும் தெரியாமல் திருட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் சரியா? எப்படியாவது தனாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தனாவுக்கும் கார்த்திக்கும் திருட்டு கல்யாணம் உடனே பண்ண ஏற்பாடு பண்ணது ரொம்ப தப்பு. கடைசியில் பார்த்தீங்களா அந்த தனா உங்களுக்கு எதிராகவே வந்துட்டா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த தனா இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்தி அவ்வளோதான் அவள் உன்னை லவ் பண்ணுறாளா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தனா என்னை நல்லா தான் லவ் பண்ணுறா, ஆனால் அந்த கதர் தான் இடையில புகுந்து குழப்பிட்டான். ஒருவேளை அந்த தனாவுக்கும் என் மேலே சந்தேகம் வந்துட்டோ என்னமோ அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக உன் மேலே சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மரகதமணி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த மாயாவும் அந்த தனாவோட அம்மா ஜானகியும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை அவங்களால நெருங்கவே முடியாது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. மரகதமணி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த மாயாவையும் ஜானகியையும்
ஒரே நேரத்துல தீர்த்து கட்டிட்டா அப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க போறதுக்கு எந்தவித தடங்களும் வராது. ஏதோ ஒரு சீக்ரெட்டு ஜானகிக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அதனாலதான் அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க ஜானகியை தீர்த்து கட்டிட்டா ஈஸியா தனாவ உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்தையே உங்க கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஆட்டலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல மரகதமணி அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் பசுபதி சொல்றாரு, இவன் சொல்றத நம்பலாமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இவன் சொல்றத நம்ப வேணாம், ஆனா இவன் சொல்ற ஐடியா கொஞ்சம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த மாயாவை இல்ல அந்த ஜானகியை தீர்த்து கட்டணும். அந்த ஜானகிக்கு எவ்வளவு துமுறு இருந்தா என்ன அடிப்பா, அவளை விடக்கூடாது அப்படின்னு. இது கேட்டுட்டு புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிகளை ரெடி பண்ணுங்க, அந்த ஜானகி இன்னும் 2 நாளே இல்ல செத்து போயிடணும் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும், நான் பாத்துக்கிறேன் புவனேஸ்வரி, இதை நீ என்னைக்கு சொல்லுவேன்னு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ தான் அந்த ஜானகியை பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லி கடைசியில இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்பவே அந்த ஜானகியை தீர்த்து கட்டிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கேன், ஆனா இத்தனை நாளும் நான் பொறுமையா இருந்தது ரொம்ப தப்பா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பசுபதி சொல்றாரு, இங்க பாரு புவனேஸ்வரி, நீ சொல்லிட்டியல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார்த்திங்கிட்டு வராங்க. அப்ப பசுபதி நேரா அவருக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கு கால் பண்ண அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க பசுபதி சொல்றாரு, ஒரு ஆளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, சொல்லுங்க சார் யாருன்னு, உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, நான் போட்டோ அனுப்புறேன், அவங்களோட டீட்டெயிலும் அனுப்புறேன், அவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது, அதோட இந்த சம்பவத்துக்கு எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ரவுடி சொல்றாரு, அண்ணா அதெல்லாம் கச்சிதமா முடிச்சிடலாம், இதுக்கும் உங்களுக்கும் எந்தவித டவுட்டும் வரவே வராது அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த ஜானகியோட போட்டோவை அனுப்பி விடுறாங்க. அந்த ரவுடிங்க ஜானகியோட போட்டோவை பார்த்துட்டு, இந்த லேடி தானா, இவ்வளோ ஈஸியாக கொத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு மறுநாள் காலை கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ மாயா இங்கேருந்து வந்துட்டு, பெரியம்மா கோயிலுக்கு போகிறீங்களா பெரியம்மா, நானும் வரேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரும்மா மாயா, நீ வந்துட்டு சீனிக்கிட்ட போய் பேசு, அவனை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக பாரு அப்படின்னு. ஆனால் மாயா சொல்கிறாங்க, சீனி நேற்று நைட்டு என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நான் போயிட்டு சீனிக்கிட்ட, நல்ல வேலை நீ என்னை மன்னிச்சிட்ட, நீ என்னை ஏற்றுப்பேன்னு நினச்சேன், அதே மாதிரி ஏற்றுக்கிட்ட அப்படின்னு. ஆனா சீனி என்ன சொன்னா தெரியுமா, நான் உன்னை காதலிச்சது உண்மை, அதுக்காக மட்டும்தான் இந்த தாலி உன் கழுத்தை விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன், மற்றபடி நான் உன்னை இன்னும் ஏத்துக்கவே இல்லை. நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கன்னு உனக்கு இன்னும் தெரியல. தனவோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. அவ லவ் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல, அவ லவ் பண்ண பையனோட சேர்த்து வைக்காம நீ மட்டும் அவளை இப்படி பழி வாங்கிட்டியே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சீனு தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது. கடைசி நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு புரியாம தான் நான் கதிரை தாலி கட்ட சொன்னேன், மற்றபடி நான் இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, தனா நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இதை செய்யல. தனாவோட நல்ல வாழ்க்கைக்காக தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி சீனுக்கு புரிய வைக்க பார்த்தேன். ஆனா சீனு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாதிரி தெரியல. நீங்க வாங்க பெரியம்மா, கோயிலுக்கு போவோம், கண்டிப்பா சீனு ஒரு நாள் புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ஜானகியும் சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. நேரா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து 4-5 ரவுடிங்க வராங்க. அவங்கள பார்த்ததோட மாயா கேக்குறாங்க, என்ன பெரியம்மா, எதுக்காக இவனுங்க ரொம்ப நேரமா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, நீ வா வேகமா அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க டக்குன்னு ஜானகியை வந்து மறைக்கிறாங்க. ஜானகி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, யாருடா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவனுங்க சொல்றாங்க, ஏ மாயா, நீ அங்கிட்டு தள்ளிப்போ, எங்களுக்கு தேவையானது இந்த இருக்காளே இவதான் அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, யாரு நீங்க, புவனேஸ்வரி அனுப்புனாளா அப்படின்னு. அவனுங்க சொல்றாங்க, எதுக்கு அந்த மேடத்தை இழுக்கிறீங்க, எங்களுக்கு இவ போட்டிருக்க செயின் வேறும், கைட்டு கொடு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னால முடியாது அப்படின்னு. அப்ப அந்த ரவுடி சொல்றான், நீ கொடுக்கலைன்னா உன்னை கத்தியால குத்துற மாதிரிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிய மிரட்டுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா எனக்கு தெரிஞ்சு இவனுங்க
செயின் பறிக்கிறதுக்காக வல்ல பெரியம்மா கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, பா மாயா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், நம்மக்கிட்டேருந்து ஓடுனா தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா 3 ரவுடிகளும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க கையில் கத்தியோட. மாயாவும் ஜானகியும் வேகமாக ஓடுறாங்க. அப்போ ஜானகி நேராக மாயா கிட்ட, மாயா நீ வேற பக்கமாக போய் ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கொண்டு போய் ஒரு பக்கமாக ஒளிச்சு வச்சுட்டு ஜானகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேராக வந்துட்டு சீனுவுக்கு கால் பண்ணுறாங்க. சீனு ஃபோனை பார்த்துட்டு எதுக்கு இவ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க. இதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகி, ஐயோ சீனு ஃபோனை அட்டன் பண்ணி சீனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கா. சீனு ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்போ மாயா நேராக அவங்க பெரியப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரகுராமும் ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்போ மாயா நேராக சிவராமுக்கு கால் பண்ண சிவராம் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா என்ன வேணும் அப்படின்னு கேட்க மாயா சொல்கிறாங்க, ஐயோ பெரியப்பா நாங்கள் ரொம்ப பெரிய ஆபத்தில் சிக்கிக்கிட்டோம். நானும் பெரியம்மாவும் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். அப்போ யாருன்னு தெரியல 3 ரவுடிங்க என்னையும் பெரியம்மாவையும் துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டேன். பெரியம்மா அந்த ரவுடி கிட்ட சிக்கிட்டாங்க. பெரியம்மாவை அந்த ரவுடிங்க துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இப்போ நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு கேட்க மாயா இடத்த சொல்றாங்க. சிவா சொல்றாரு, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சீனுவை கூப்பிடுறாங்க. சீனு ரகுராம் அங்க வராங்க. அப்ப சீனு கேட்குறாரு, என்னாச்சு மாமா அப்படின்னு. சிவா சொல்றாரு, டேய் மாயா ரொம்ப நேரமா உனக்கு ஃபோன் பண்ணாளா, ஏன்டா எடுக்கல அப்படின்னு. சீனு சொல்றாரு, அவளை கொஞ்சம் கூட நான் மன்னிக்கவே இல்லை. எப்படி அவள் ஃபோனை மட்டும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, என்ன சீனு முட்டாள்தனமா பேசுற, அங்க அண்ணியை வந்துட்டு ரவுடிங்க துரத்துறாங்களாம். பாவம் மாயாவால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு. இதை கேட்டதோட சீனு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ அந்த மாயா சும்மா தான் ஃபோன் அடிக்கிறா அப்படின்னு நினச்சி நான் ஃபோன் அட்டன் பண்ணலை, உடனே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகியை வந்துட்டு துரத்திக்கிட்டே போக ஜானகியால் ஓட முடியாமல் கீழே தொப்புன்னு விழுகுறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க நேராக ஜானகி கிட்ட போயிட்டு, இன்னைக்கு உன்னை தீர்த்து கட்ட போகிறோம். உன்னை கொலை பண்ணா யாரு கொலை பண்ணான்னு நீ வெளியில் வந்து சொல்லையா போகிற, அதுக்கு முன்னாடி உன்னை யாரு கொலை பண்ண சொன்னது அப்படிங்கிறத சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்ல ஜானகி கேட்குறாங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, யார் என்னை கொலை பண்ண அனுப்புனது அப்படின்னு. அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, வேற யாரு, புவனேஸ்வரி மேடம் தான். நீ உயிரோட இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா, அதனால தான் எங்களை அனுப்பியிருக்காங்க. உனக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட சொல்ல ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்கிறேன், என்னை விட்டுருங்க. அவள் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரியும். என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறான். என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, உன்னை இன்னைக்கு தீர்த்து கட்டிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு. அண்டு இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.